வணக்கம். டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பன்னீர் மலாய் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பன்னீர் மலாய் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், வெங்காயம் பாதி, குடைமிளகாய் பாதி, கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், கிரீம் 1/4 கப், தயிர் 1/4 கப், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தயிர், கிரீம், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கஸ்தூரி மேத்தி, எண்ணெய், லெமன் ஜூஸ், உப்பு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அதில் எடுத்து வச்சிருக்க பன்னீர், வெங்காயம், குடைமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. ஒரு குச்சியில் மசாலாவில் ஊற வச்சிருக்க வெங்காயம், பன்னீர், குடைமிளகாய் எடுத்து இதே மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. ஒரு தவா எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கங்க. அதில் 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. குச்சியில் கோர்த்து வச்சிருக்க பன்னீரை அதில் சேர்த்து எல்லா பக்கமும் பன்னீர் நல்லா வேகிற மாதிரி பெரட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ பன்னீர் மலாய் டிக்கா தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம் பன்னீர் மலாய் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.